அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது காலம் காலமாக தென்னிந்தியாவில் காலை உணவாக இருப்பது இட்லி அல்லது தோசைதான். இட்லி தோசைக்கு பிரதானமான சைடிஷ் என்றால் எப்போதும் முதலிடத்தில் இருப்பது தேங்காய் சட்னிதான். அதற்கு அடுத்து இருப்பதில் தக்காளி சட்னிதான். அழகான தக்காளிகளையும் பிற பொருட்களையும் சேர்த்து பிரஷாக அரைக்கப்படும் காரசாரமான தக்காளி சட்னி இட்லி மற்றும் தோசைக்கு அட்டகாசமான சைடிஷாக இருக்கும். தக்காளி சட்னி சுவையானதாக இருந்தாலும் அதனால் சில ஆபத்துகள் ஏற்படும் என்று பெரும்பாலான மக்கள் நினைக்கிறார்கள். குறிப்பாக தக்காளி சிறுநீரகத்தை பாதிக்கும் எனவும் தக்காளியை தொடர்ந்து உட்கொண்டால் சிறுநீரக கற்கள் உருவாகும் என்று கூறப்படுகிறது. ஆனால் உண்மையில் தக்காளி சட்னி பல அற்புதமான நன்மைகளை அளிக்கக்கூடிய அற்புதமான உணவாகும். தக்காளியின் சாறு கடுகு விதைகளின் லேசான நறுமணம் மற்றும் பூண்டு காய்ந்த மிளகாய் ஆகியவை சேர்ந்த புளிப்பு மற்றும் காரமான சுவை கொண்ட இந்த சட்னி யாராலும் மறுக்க முடியாத ஒரு சைடிஷ் ஆகும். இந்த வீடியோவில் தக்காளி சட்னி சாப்பிடுவதால் கிடைக்கும் ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன என்று தெரிந்து கொள்ளலாம். தக்காளியில் உள்ள வைட்டமின்கள் மற்றும் குளுடாதையோன் நமது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது. இந்த சட்னியை அடிக்கடி சாப்பிடுவது புற்றுநோய் போன்ற உயிருக்கு ஆபத்தான நோய்களிலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ள உதவும். மேலும் தக்காளியில் உள்ள லைகோபீன் உடலில் புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்களை எதிர்த்து போரிடும் ஒரு சக்திவாய்ந்த ஆன்டிஆக்சிடன்ட் ஆகும். தக்காளி கலோரி மிகவும் குறைவாக உள்ள பொருளாகும். தக்காளி சட்னியில் நீர்ச்சத்தும் நார்ச்சத்தும் அதிகமாக இருப்பதால் அதை சாப்பிட்டால் சுமார் 31 கலோரிகள் மட்டுமே சேரும். தக்காளி சட்னியுடன் உங்கள் உணவை சாப்பிடுவது உங்களுக்கு நீண்ட நேரம் வயிறு நிரம்பிய உணர்வை கொடுக்கும். நீங்கள் குறைந்த கலோரி டயட்டில் இருந்தால் தக்காளி சட்னி சாப்பிடுவது உங்களுக்கு ஒரு நல்ல தேர்வாகும். உயர் இரத்த அழுத்தம் பெரும்பாலான மக்களை பாதிக்கும் பிரச்சினையாகும். உயர் இரத்த அழுத்தம் போன்ற உடல்நல பிரச்சினைகளால் அவதிப்படுபவர்கள் இந்த தக்காளி சட்னியை உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். ஏனெனில் தக்காளியில் சோடியத்தின் அளவு குறைவாகவும் பொட்டாசியத்தின் அளவு அதிகமாகவும் உள்ளது. இது உயர் இரத்த அழுத்த அளவுகளை கொண்டவர்களுக்கு சிறந்த உணவாக இருக்கும். சிறுநீர் பாதை தொற்று என்பது பெண்கள் எதிர்கொள்ளும் மிகவும் பொதுவான உடல்நல பிரச்சினைகளில் ஒன்றாகும். தக்காளியில் நீர்ச்சத்து அதிகமாக உள்ளது. எனவே சிறுநீரக பிரச்சினை உள்ளவர்களுக்கு இப்பிரச்சினையால் அவதிப்படுபவர்களுக்கு பெரிதும் நன்மை அளிக்கும். எனவே உங்கள் அன்றாட உணவில் தக்காளி சட்னியை சேர்த்துக்கொள்வது இந்த தொற்றை தடுப்பதற்கான ஒரு எளிய வழியாகும். தக்காளியில் லுடீன் பீட்டா கரோட்டின் மற்றும் வைட்டமின் ஏ ஆகியவை நிறைந்துள்ளன. இவை பார்வையை பாதுகாக்கவும் கண்புரை ஏற்படும் அபாயத்தை குறைக்கவும் வயது தொடர்பான விழித்திரை சிதைவை தடுக்கவும் உதவுகின்றன.